கல்விக்கு அப்பாற்பட்டவர்களை துணைவேந்தர் ஆக்கும் முயற்சி கைவிட ஒன்றிய அரசை கைவிட துணைவேந்தர் நியமனத்தை ஆளுநரே கைவிட கல்விக்கு அப்பாற்பட்டவர்களை கல்விக் கொள்கை ஏற்காத மாநில அரசுக்கு கல்வி நிதியை வழங்குவதை நிறுத்தாதே ஒன்றிய அரசு திரும்ப பெற பல்கலைக்கழக துணைவேந்தர்களை ஆளுநரை நியமிப்பது அரசமைப்பு சட்டத்திற்கு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அனுமதியோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தமிழ்நாடு மாநில குழு சார்பாக 6 மண்டலங்களில் யுஜிசி 2025 வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக மண்டல போராட்டங்கள் என்பது நடந்துகிட்டு. இந்த போராட்டம் என்பது இந்திய மாணவர் சங்கம் மட்டும் நடத்தக்கூடிய போராட்டம் அல்ல. மாநில அரசாங்கமும் யுஜிசியினுடைய வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெறணும்னு சொல்லி 26 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்நாடகாவாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், தமிழ்நாடு, ஜார்க்கண்டு, இமாச்சல் பிரதேச இப்படியான மாநிலங்கள் அமைச்சரவை மாநாட்டில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு நம் சட்டமன்றத்திலும் யுஜிசியினுடைய 2025 வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி முதலமைச்சர் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க ஒருமனதாக. ஆகவே இப்படியான யுஜிசியினுடைய வரைவு நெறிமுறைகள் என்ன சொல்ல வருதுன்னு கேட்டால், கல்விக்கு அப்பாற்பட்டவர்களை கூட துணைவேந்தர்களாக நியமிக்கலாம். குஜராத்திலே மோடி முதல்வராக பாரத பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவரே துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் 2014க்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமரான பிறகு திட்டக்குழுவை கலைப்பது, இன்னைக்கு கல்வியை சந்தைக்கு உள்ளாக்குவது, வணிக மையத்தை மேம்படுத்துவது, தனியார் மையத்தை உருவாக்குவது என்ற அடிப்படையில் இன்னைக்கு கல்விசார் பணிகளை, மாநில உரிமைகளை பறிப்பதற்கான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காரு. இத்தகைய செயல்களை இந்திய மாணவர் சங்கம், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செயல்களை இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. அதே சமயம் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு நிதி தர மாட்டோம் என்கின்ற அடிப்படையில் பேசியிருப்பது ஒருபோதும் ஏற்கத்தக்கதல்ல. ஆகவே இதையும் இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. ஆகவே யுஜிசியினுடைய வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி இன்றைக்கு நெல்லையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரவணன்
மாநில துணைத் தலைவர், இந்திய மாணவர் சங்கம், தமிழ்நாடு மாநில குழு. திணிக்காதே தேசிய கல்விக் கொள்கையை திணிக்காதே இன்குலாப் ஜிந்தாபாத் எஸ்எஃப்ஐ ஜிந்தாபாத் குண்டாந்தடிகள் தாக்கிய போதும் குண்டிகள் நெஞ்சை பிளந்த போதும் பகத் சிங்கின் தோழர்களா இன்குலாப் மோடி அரசே மாநில உரிமையை பறிக்காதே மாநிலத்தின் கல்வி உரிமையை பறிக்காதே கல்வியை சந்தைப்படுத்தும் பக்கத்தினை கைவிடு என்று கேட்டு போராட்டம் எஸ்எஃப்ஐ நடத்தும் போராட்டம் வெல்லட்டும்.